சைனீஸ் புவேகளை வந்து என்ன விருப்பம்னு சொன்னால் அங்கே நூடுல்ஸ் தான் செம்ம டேஸ்ட். அதோட வந்து இறால், அவிச்ச இறால்லாம் நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மற்றது வந்து அங்கே வந்து எல்லாமே அன்லிமிட்டட், எவ்வளவும் சாப்பிட்லாம். ஆனால் 2 ஹவர்ஸுக்கு தான் உள்ளுக்க இருக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன வீடியோ கொண்டு வந்துக்கிறேன்னு சொன்னால், செம்ம சூப்பரான ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு சைனீஸ் புஃபே கொண்டு போகிறேன். வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். புஃபே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். உள்ளுக்க போய் பார்ப்போம் வாங்க. உள்ளுக்க வந்து இது ஒரு சைனீஸ் புஃபே. சைனீஸ் புஃபே என்ன இதுக்குமென்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஒரு டவல், இந்த சைனா டவல். அந்த சைனா டவலுக்குள்ளே தான் இந்த புஃபே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக என்னென்னு சொன்னால் ஒரே இதுதான் இருக்கும். என்னென்னு சொன்னால் ஒரே உடுப்போல், சைனீஸ் உடுப்போல் தான் இருக்கும். எல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் போகிறோம். இன்றைக்கி நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த புஃபேயில் தான் சாப்பிட்றது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்த நாள், அதன் வாரியாக இன்றைய பிறந்த நாள் முடிஞ்சது. சும்மா செலிப்ரேஷன் பண்ணுறேன். பிள்ளைகளை கூட்டி கொண்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். இங்கே வேறுங்க உள்ளுக்க போனோம்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன். நாங்கள் உள்ளுக்க போனோன்னே நான் சொல்லிட்டேன் ஒரு மெனு தாங்கன்னு சொன்னாச்சு. இங்கே மேலெல்லாம் கோப்பையெல்லாம் அடுக்கி இருக்குது. நாங்கள் கோப்பையிலெல்லாம் எடுத்து கொண்டு போகணும். அங்கே நாங்கள் போனோன்னே மேசை கொண்டு கொடுப்பார்கள். உங்களுக்கு ஒரு மேசை, அந்த மேசையில் வந்து இப்போ நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை பேர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மேசை கொடுப்பார்கள். அதில் ஒரு தண்ணி தண்ணி வைப்பார்கள். அதோடு வந்து கரண்டி, மற்றது கரண்டியில் எல்லாம் வைப்பார்கள், பேப்பர் எல்லாம் வைப்பார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் ஓன் சர்வீஸ் நாங்கள் வந்து நாங்களே செய்யணும், நாங்களே போய் எடுத்துக்கொண்டு வரணும், நாங்களே சாப்பிடணும். எவ்வளோ உண்டாலும் எடுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு நீங்கள் விரும்பின சாப்பாடு எல்லாமே எடுக்கலாம். என்னென்னு செஞ்சனால் வயறு முட்டை சாப்பிடலாம். ஆனால் அவ்வளோத்தில் இங்கே புஃபேக்கு போயிட்டு வெளியில் வந்தால் அம்மா வயர் எல்லாமே என்னென்னு செஞ்சோன்னா $20 கொடுத்துட்டோமில்ல, அந்த $20 சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அப்போ எல்லாமே சாப்பிடணும்னு எல்லாமே இருக்குது. தேவையான சூப் வகையிலேருந்து, கேக் வகையிலேருந்து, பிஸ்கட் வகையிலேருந்து எல்லாமே இருக்குது. வேறுங்க அப்படி இருக்குது. அந்த இங்கே நான் பைத்தங்காய் கறி தான் எனக்கு விருப்பம். அந்த பைத்தங்காய் அங்கே வந்து என்ன செய்வேன், ஃபில்டர் பண்ணி அவிச்சு வச்சுருப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பைத்தங்காய். அதோடு வந்து கேக்குகள் நல்லா செம்ம சூப்பராக இருக்குது. நான் அன்றைக்கி ஒரு கேக் விட்டுறேன் பாருங்க பிரியாண்டு. அது வந்து ஒரு சின்ன குட்டி கேக்கு வந்து நான் கேக்கு போய் ஆர்டர் பண்ணத்தான் போனேன். ஆனால் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக கிடக்கு. சும்மா ஆர்டர் பண்ணி நாங்கள் விட்டுறோம் பாக்க, சும்மா ஒரு கேக் எடுத்து வெட்டி போட்டு போடலாம். எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனுடைய சும்மா ஒரு கேக் எடுத்து வெட்டி போட்டு நானும் சாப்பிட்டு போட்டு ஓகே இருந்துட்டோம். அதே ஃபினிஷ் என்னென்னு செஞ்சுனால் அதே ஓகே தானே, அதே ஒரு பர்த்டே சரி ஃபினிஷ் ஆகிடுது. பாருங்க இப்படி இருக்குதாண்டு. இதுக்கு ஏன்னா நீங்கள் $120 $130 வச்சு ஒழிச்சு ஒரு கேக்கை வாங்குவான். அதுவும் பார்க்க நாங்களே நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும். ஏனென்றால் அவ்வளவு க்ரௌட்டாக இருக்குது. அதோடு வந்து ஒரு க்ரீன் டீ. நான் இன்னும் மறக்கல இந்த க்ரீன் டீயை. நான் வீட்டை வந்து க்ரீன் டீ தான் குடிக்கிறேன். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு, இந்த புஃபேக்கு நான் வந்து எத்தனை நேரம் போய்ப்பேன். ஒரு 25 இயர்ஸாக நான் இங்கே இருக்கிறேன். இந்த புஃபேக்கு அடிக்கடி போவேன். ஆனால் எனக்கு இதுக்கு என்ன விருப்பம்னு சொல்லிச்சேன், நான் இந்த புஃபேக்கில் வந்து நல்ல சூப் போல் இருக்கும். அதோடு வந்து என்னென்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அங்கே உள்ளுக்க போனால் நல்லா நூடுல்ஸ்கள் எடுக்கலாம். பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதோடு வந்து அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். அதனுடைய கொஞ்சம் தான் எடுத்துனாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.